உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமா பேசினாரு. அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும். என்னன்னா நாங்க நடிச்சிட்டு இருக்கல எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்ல கொண்டு வந்து சீன் காட்டினாரு, எப்படி எப்படி எடுக்க போறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார் ஈன்ற பொழுதில் பெரிதிரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அத பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங் பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தான் ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காகத்தான் பவன். ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காக வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறதா. அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார் சினிமால என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்க நான் இப்ப பாடிட்டேன். பாகுபலி 2ல வந்து நானே இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க ஷோபி மாஸ்டரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. வீரமல்லு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஏதாவது. ஆமா நிச்சயமா. மனோஜ் இல்ல நாங்க ஆடிடுவோம், நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தா தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.